ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ப்ரௌனி கேக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற கப்பை வச்சு, யூஸ் அண்ட் த்ரோ கப்பை வச்சு நம்ம ப்ரௌனி கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வரும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. அதை நல்லா சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் படி நம்ம செஞ்சோன்னா கேக்கு சூப்பராக வரும். சலிச்சதுக்கப்புறம் 1 கப்பு கோகோ பவுட்ரு, அதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுவும் கட்டி இல்லாமல் நல்லா அதோடையே சலிச்சுக்கணும். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையுமே நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தாப்புல ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி திகட்டலாக இருக்கும். நான் ஒரு கப்பு மட்டும்தான் எடுத்துக்குவேன். அடுத்து ஆயில், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக ஊற்றணும். அப்படி இல்லைன்னா 1 கப்பு வந்து வெண்ணெய் நீங்கள் காய்ச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுடரையும் அதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ வீட்டில் இருக்க யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் நம்ம ஒரு அரை கப்பு வர அளவுக்கு ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கப்பில் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ கொஞ்சம் ஒவ்வொரு ட்ராப்ஸ் விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப்பு வர மாதிரி அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. அடுத்து மேலே வந்து டெக்கரேஷனுக்கோ இல்லை எதுவோ வீட்டில் இருக்க நட்ஸு எதுவாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி அதில் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. இது என்கிட்ட முந்திரி பருப்பு தான் இருந்தது, அதனால் அதை நான் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட வேறு பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே ஒரு வளையத்தை வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கணும். அந்த தட்டு வந்து அலுமினியமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகும். அந்த தட்டை நடுவில் வச்சுட்டு இந்த கப்பெல்லாம் எடுத்து ஒன்றா அதில் அடிக்கிற வேண்டியதான். எதுவுமே சாஞ்சு இருக்கக்கூடாது. இது இப்போ நான் நிறைய 3/4 கப்பு ஊற்றிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பொங்கி வெளியில் வந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் அரை கப்பு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடியில் கேஸ்கட்டை எடுத்துகிட்டு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 20 or 30 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கேக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் கேக் எடுத்திங்கன்னா எதுலேயும் ஒட்டாமல் வரும், சூப்பராக வரும். ஆறிடுச்சு. இப்போ கேக்கை வெளியில் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு கேக்கு. அடுத்து மாவு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அந்த மாவை அதில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா நல்லா எல்லா இடமுமே உங்களுக்கு சரிசமமாக ஆயிரும். இப்போ அதே மாதிரியே குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் கேக்கு பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேக்கு ரெடி ஆயிரும். கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.